ஜனநாயகன் படத்தை முதல்ல திரைக்கு வரவிடுவாங்களான்னே தெரியல. ஏன்னா இதற்கு முன்னாடி பொங்கலுக்கு வருமாங்கிற கேள்விதான் இருந்துச்சு. இப்ப பொங்கல், தீபாவளி அதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல படம் திரைக்கு வருமாங்கிற கேள்வியை எழுப்புற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. இப்ப சார் இந்த காட்சியில பிரச்சனை இருக்கு, இந்த காட்சியில பிரச்சனை இருக்குன்னா நறுக்கி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துட்டு வர போறாங்க. இதுல என்ன இருக்கு பிரச்சனை? இதையே இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆக்குறாங்கன்னு புரியல. சார் பாஜக அரசு தான் இதை பண்றாங்க அப்படின்னு மக்களே பேச ஆரம்பிச்சாங்க. அது இவ்வளோ வெளிப்படையா பண்றதை பார்க்கும்போது என்ன சார் அவங்களுக்கு காரணம்? இல்லைங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இளைஞர் எழுச்சி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் வந்தப்போ இருந்த எழுச்சி அது. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பெரிய கூட்டம் ஓட்டா மாறுமான்னு பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா கூட பிஜேபிக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. இதுல எத்தனை சதவீதம் ஓட்டா மாறும்? அப்ப நாம நினைச்ச ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி வந்திருக்கிறாரு, நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலான்னு அவங்க ஒரு கணக்கு ஒன்று போடுறாங்க. விஜயை எந்த அளவுக்கு மடக்கி நெருக்கி தன் கட்சியோடு கூட்டணி கொண்டு வர முடியுங்கிறது தான் அவங்க நோக்கமா இருக்கும். ஸோ அதை ஒட்டிய வேலைகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் எத்தனை நெருக்கடி பாருங்க. ஒரு பக்கம் சென்சார் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கரூர் சம்பவம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை வரும். ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்காக ஒட்டுமொத்த சென்சாரை எதிர்க்கிறது அப்படின்றது எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்குங்க. இதை பார்க்குற குழந்தைகள் கெட்டு போயிடுவாங்க, ரத்தம் தெரிக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா முதல் முறையா அப்படி ஒரு படம் வருதான்னு நான் கேட்க. அருண் மாதேஸ்வரன் எடுத்த படம்லாம் நம்ம பார்க்குறோம். கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு, கூலின்னு ஒரு படம் வந்துச்சு, ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சுங்க. யூ சர்டிஃபிகேட்டுங்க. அப்படி கழுத்தை வெட்டுவார் ரஜினி, தொண்டையிலேருந்து கொப்பளிக்கும், அந்த கழுத்துலேருந்து ரத்தம் கொப்பளிச்சு வெளியில கொப்பளிக்கும். அதுக்கு யூ சான்றிதழ் கொடுத்துருந்தாங்க. இப்படிப்பட்ட சென்சார் தானே இது. இதுக்கு என்ன பெரிய பாரம்பரியம் இருக்கா என்ன? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்து பழகிட்டீங்க. அப்ப விஜய் படத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளவு நெருக்கடி கொடுக்குது? சிபிஐ விசாரணை இன்னைக்கு முடிஞ்சிருக்கு சார், முதல் கட்ட விசாரணை. விஜய் அவர்கிட்ட எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சார்? விசாரணை உள்ள நடந்துட்டு இருக்கு, வெளியில 50 பேர் கொடியை வச்சுட்டு இருக்கு. அதுதான் சார், சென்னைக்கு இருக்கு, டெல்லிக்கு இருக்கு, அங்கேயும் அதுதான் சொல்றேன் சார். அப்படி ஒரு மாசான ஒரு நடிகர், லீடர்னு கூட சொல்லி எம்ஜிஆர் ஜெயிக்கணும்னு ஒரு ஆண்டிப்பட்டில எம்ஜிஆர் ஜெயிச்சா என் கையை வெட்டி உண்டியல்ல போட்டுக்கிறேன்னு வேண்டிட்டான். எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு, நேரா கோயிலுக்கு போய் அருவாள் எடுத்து வெட்டி கையை உண்டியல்ல போட்டு வந்துட்டான். அப்படி ஒரு வெறி பிடித்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்த்த மண்ணு தான் இது. இன்னைக்கு ஓரளவுக்கு இவங்க பரவாயில்ல, இந்த லெவலோட நிக்கிறாங்க. இதை தாண்டி விஜய் சார் எப்ப போனாலும் ஒயிட் ஷர்ட்ல தான் போவாரு. இன்னைக்கு மட்டும் பிளாக் ஷர்ட்ல போயிருக்காரு. இன்னொரு பக்கம் பாருங்க, தமிழக முதல்வர் ஸ்டாலின் மோடியை சந்திக்க போனாருன்னா ஒயிட் ஷர்ட்ல போறாரு. எங்கால் பாருங்க தைரியமா தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்னியா போட்டுருந்தாங்க. அதுக்கு மேல ஏதாவது அரசியல் இருக்கா சார்? கட்டாயமா ஒரு குறியீடு இருக்கு. கருப்பு சட்டையில போறாரு, ஆதவர்ஜுனாவும் கருப்பு சட்டையில போறாரு. அப்போ நாங்கள் இந்த விசாரணை முறையை நாங்கள் எதிர்க்கிறோம், அல்லது எங்களை கூப்பிட்டதே தவறுங்கிறத அவங்க ஒரு குறியீட்டின் மூலமா நிரூபிக்க நினைக்கிறாங்க. இன்று இரவு அல்லது நாளை பாஜக தலைவர்களை விஜய் அவர்கள் மறைமுகமா சந்திக்க போறதால ஒரு தகவல் இருக்கு சார். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சிபிஐ வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? பிஜேபி ஒரு அஜெண்டா முடிவு பண்ணிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அதை பண்ணும். கைது வரையில் இந்த ஒரு நடவடிக்கை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? யார் கைதுன்னு இருக்குல்ல, விஜய் தான் சொல்கிறேன். இல்லை இதில் ஏதோ ஒரு கைது நடக்க போகுது. சித்திரைவான் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்ம இடையே பத்திரிகையில் வலைப்பேச்சு சந்தனன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகம் என்னதான் சார் இஷ்யூ? சென்சாருக்கு என்னதான் சார் பிரச்சனை? இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் உச்சநீதிமன்றம் போனாங்க, அதை எதிர்த்து கேவியட் மனு போட்டிருக்காங்க. எங்களை கேட்காம எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாது. என்னதான் சார் அவங்களுக்கு பிரச்சனை? அதான் விடாக்கொண்டன் குடாக்கண்டன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அப்படி ஆயிடுச்சு சென்சார். அவங்களுக்கு என்ன ஈகோ பிரச்சனைன்னு தெரியல. இதற்கு முன்பும் சரி, இதற்கு பின்பும் சரி இப்படி நடக்க போகிறதில்லை, நடந்ததும் இல்லை. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இவ்வளவு பெரிய முரட்டுத்தனமான அணுகுமுறை சென்சாருக்கு ஏங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே புரியல. விஜய் கூட புரியாமல் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க போயிருக்காங்க. இதற்கப்புறம் தான் விவாதமே எடுக்க போகிறாங்க. அதற்கிடையில் இவங்க கேள்வி தாக்கல் பண்ணும்பொழுது சரி ரைட்டு, இதை நம்ம விடக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஜனநாயகன் படத்தை முதல்ல திரைக்கு வரவிடுவாங்களான்னே தெரியல. ஏன்னா இதற்கு முன்னாடி பொங்கலுக்கு வருமாங்கிற கேள்விதான் இருந்துச்சு. இப்போ பொங்கல், தீபாவளி அதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல படம் திரைக்கு வருமாங்கிற கேள்வியை எழுப்புற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. எப்பவுமே இது மாதிரி பிரச்சனைகள் வரும். சில காட்சிகளை சொல்லுவாங்க, அதை கட் பண்ணால் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதானே இந்த படத்துலையும் அதை தானே பண்ணணும். இப்போ சார் இந்த காட்சியில் பிரச்சனை இருக்குது, இந்த காட்சியில் பிரச்சனை இருக்குன்னா நறுக்கி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துட்டு வர போறாங்க. இதுல என்ன இருக்கு பிரச்சனை? இதையே இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆக்குறாங்கன்னு புரியல. சார் பாஜக அரசு தான் இதை பண்றாங்க அப்படின்னு மக்களே பேச ஆரம்பிச்சாங்க. அது இவ்வளோ வெளிப்படையா பண்றதை பார்க்கும்போது என்ன சார் அவங்களுக்கு காரணம்? விஜய் அவர்கள் வந்தாதான் வெற்றி அப்படின்ற ஒரு ரீதியில இருக்காங்களா? இல்லைங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இளைஞர் எழுச்சி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் வந்தப்போ இருந்த எழுச்சி அது.
அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ பெரிய கூட்டம் ஓட்டா மாறுமான்னு பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட பிஜேபிக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, இதில் எத்தனை சதவீதம் ஓட்டா மாறும். அப்போ நாம் நினச்ச ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி வந்திருக்கிறாரு, நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலான்னு அவங்க ஒரு கணக்கு ஒன்று போடுறாங்க. ரஜினியை ஏற்கனவே அப்படி தான் வந்து ஒரு பிளான் பண்ணாங்க, அவர் எஸ்கேப் ஆகிட்டார். இல்லை இந்த பழிபாவத்தை நம்ம சுமக்கவே கூடாது, ஏன்னா வாழ்நாள் முழுக்க நம்மளை தொடரும் இது அப்படின்ட்டு அழகாக உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்து எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் விஜயை வந்து அப்படி ஒரு நெருக்கடியை அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி அவங்க நம்பினாங்க, இப்போ அவங்க எடுக்கிற சர்வே படி பார்த்தீங்கன்னா அதிமுக 3வது இடத்துல இருக்குங்கிறாங்க. அதாவது அரசியல் சார்புள்ளவர்கள் பேசுகிறத நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், ஆனால் அரசியல் சார்பில்லாதவர்கள் ஒரு சர்வே எடுப்பாங்கல்ல. இப்போ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3வது இடத்தில் எடப்பாடி இருக்கார், 2வது இடத்துல விஜயினுடைய கட்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பிஜேபிக்கு என்ன நாக்கில் வச்சு உருமில்ல, கட்டாயமாக நரி வந்து வடையை பறிச்சுட்டு போன கதை தான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஜயை வந்து எந்த அளவுக்கு மடக்கி நெருக்கி தன் கட்சியோடு கூட்டணி கொண்டு வர முடியுங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்கும். ஸோ அதை ஒட்டிய வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் எத்தனை நெருக்கடி பாருங்களேன், ஒரு பக்கம் சென்சார் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வந்து கரூர் சம்பவம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை இருக்கும். இல்லை சார், இப்போ இவங்களை கேட்காம நீங்கள் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் அப்படி தீர்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? வெறும் கேவிஎன் ப்ரொடக்ஷனோட வாதத்தை மட்டும் கேட்டு தனிச்சு இல்லை அப்படி கொடுக்க மாட்டாங்க. எப்படியும் வந்து அவங்க எதிர்மனுதாரரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அதுதானே. அப்புறம் ஏன் சார் இவ்வளோ பதற்றம் சென்சார்? இல்லை இருந்தாலும் அதை தாண்டி இவங்க எதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதட்டம். ஸோ அதுக்காக அவங்க போயிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேனே, இது வந்து இதற்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை, புதுசாக பார்க்குறேன் எல்லாத்தையும். சார் சென்சார் போர்டு அப்படின்றது இந்தியாவுக்கான ஒரு விஷயம் இல்லை சார். ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்காக வந்து ஒட்டுமொத்த சென்சாரை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? இது உண்மையில ஆச்சரியமா இருக்கு சார் இதை பார்க்கும்போது. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முழுக்க முழுக்க பியூராக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இந்த படத்தில் வந்து வன்முறை அதிகமாக இருக்குங்க, இதை பார்க்குற குழந்தைகள் கெட்டு போயிடுவாங்க, ரத்தம் தெரிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதல் முறையாக அப்படி ஒரு படம் வருதான்னு நான் கேட்குறேன். அருண் மாதேஸ்வரன் எடுத்த படம்லாம் நம்ம பார்க்குறோம். கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு, கூலின்னு ஒரு படம் வந்துச்சு, ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சுங்க, யூ சர்டிஃபிகேட்டுங்க. அப்படி கழுத்தை வெட்டுவார் ரஜினி, தொண்டையிலேருந்து கொப்பளிக்கும், அந்த கழுத்துலேருந்து ரத்தம் கொப்பளிச்சு வெளியில் கொப்பளிக்கும், அதுக்கு யூ சான்றிதழ் கொடுத்துருந்தாங்க. அப்படிப்பட்ட சென்சார் தானே இது. இதுக்கு என்ன பெரிய பாரம்பரியம் இருக்கா என்ன? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்து பழகிட்டீங்க. அப்போ விஜய் படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க? சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்க கூட இந்த கேள்வி கேட்பேன். இதுக்கு முன்னாடி இவ்வளோ படமும் நான் பார்த்தேன், ஒரே ரத்த கரையாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தை நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறான்ல. இப்போ அதுக்கு என்ன சென்சார் என்ன பதில் வச்சுருக்கு? என்னென்னா சென்சார் பொது வழிக்கு வரப்போகிறதில்ல, அதனால் அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவே பொது வழிக்கு வந்து எல்லாருக்கும் பதில் சொல்கிற ஒரு அமைப்பாக இருந்ததுன்னு வைங்களேன், இவங்களுடைய கேள்விகளெல்லாம் அவங்க எப்படி எதிர்கொள்ள முடியும்? அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ விசாரணை இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு சார், முதல் கட்ட விசாரணை. விஜயாவோட எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சார்? நிறைய சொல்றாங்க, விதவிதமான தகவல் தான், எல்லாமே வந்து காற்று வழியில் வந்த தகவல் தான், பல நியூஸ் சேனல்களில் போடப்பட்டது தான். ஏன்னா இப்போ சிபிஐ அந்த ரூமுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு எஸ்பி, ஒரு ஆய்வாளர், 2 பேர் எழுதுறதுக்கு மொத்தமே 4 பேர் தான். அவங்க கொடுத்த கேள்விகள் 50 கேள்விகள்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து 80 கேள்விகள் அப்படிங்கிறாங்க. 8 மணி நேரம் விசாரணை நடந்ததுங்கிறாங்க. இல்லை விசாரணையை முடிச்சுட்டு அவரை வந்து அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நாம் பேசிகிட்டு இருக்கிற நேரம் நடப்பது. இப்போ நீங்கள் இன்டர்வியூ போடும்போது விஜய் வெளியில் வந்திருக்கலாம், அல்லது நாளைக்கு விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம், அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அவரை விட்டுருவாங்கங்கிறது மட்டும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, ஏன் சார் அப்படி? இல்லை இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்கல்ல. ஒருவேளை அவங்க நினைக்கிறத ஒரு கொடுக்கல அப்படின்னா இதனுடைய போக்கு வந்து வேற மாதிரி போகும். ஏற்கனவே நம்ம நிறைய இங்கே இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இப்போ சமீபத்தில் முதல்வர் சொன்னது தான், நம்ம ஒன்றும் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல முக்கியமான அமைப்புகள் இன்னைக்கு அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அது அப்படி ஒரு அழுத்தம் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த அமைப்புகளை வச்சு அந்த மாதிரி சென்சாரையும் கையில் எடுத்துட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ எல்லாமே சேர்ந்து கொடுக்குற நெருக்கடி தான். கத்தி படத்தோட டைலாக் வரும் சார், லோக்கல் மீடியா வந்து நேஷனல் மீடியா வரை இப்போ எப்படி வராங்க பாருங்க. அதே மாதிரி காலையிலேருந்து வந்து டெல்லி முழுக்க தான் விஜய் ஏறினாரு இறங்கினாரு போறாரு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்புமே வந்து சூப்பராக கொடுக்குறாரு. சென்ட்ரல் மினிஸ்டருக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்காரு வேற ஏதாவது அரசியல் தலைவருக்கோ இல்லை வேற யாருக்கோ சிபிஐ விசாரணைக்கு வரவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து டிராஃபிக்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டு ஒரு பந்தோபஸ்தோட அவரை கூப்பிட்டு வர்றதை பார்க்க முடியும்? இல்லை, நான் பார்த்தது இல்லை இதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் விஜய்க்கு அப்படி பண்ணுறாங்க. அதான் அவருக்கு இங்கே இருக்கிற செல்வாக்கு, கூட்டம்,
பாதுகாப்பு என்ன இப்போ சமீபத்தில் அவர் வரும்போது யாரோ அவரை பிடிச்சி தள்ளினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாதுங்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஸோ இந்த பாதுகாப்பை வச்ச வந்து பாருங்கள் அவர் பிஜேபியோட பி டீம் தான், மற்றவங்களுக்கு யாருக்குமே பண்ணல, அவருக்கு பண்ணுறாங்க பாருங்கன்னு கூட இங்கே பல பேர் பேசுகிறாங்க. ஒரு பொறுப்பு தானே. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு நபரை கூப்பிட்டு வரோம், ஒரு பெரிய நடிகர், அவர் இப்போ விசாரணை உள்ளே நடந்துகிட்டு இருக்கு, வெளியில் 50 பேர் கொடியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுதான் சார், சென்னைக்கு இருக்கு, டெல்லிக்கு இருக்கு, அங்கேயும் வந்து அதுதான் சொல்றேன் சார். அப்படி ஒரு மாசான ஒரு நடிகர் லீடர்னு கூட சொல்லிங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு ஒரு அரசு நினைக்கிறதுல தவறு இல்லையே. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கே போய் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு அறியாமை நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? ஏன்னா அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸோ சிபிஐ ஆஃபீஸ் அப்படின்னா அங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்ல சார். அங்கே போய் நீங்கள் விஜய் வாழ்க, தாவேக்கா வாழ்க, கொடியை காமிக்கிறதுலாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, அது மிதமிஞ்சி அன்பு தாங்க. நீங்கள் அதை வந்து அறியாமை, தற்குறித்தனம்லாம் இங்கே பல பேர் வச்சு சொல்கிறாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நம்ம பல தொண்டர்களை பார்க்குறோம், உணர்ச்சி மேலிட என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க. வைகோ வந்து திமுக விட்டு பிரியும் போது செத்தவர்கள் எத்தனை பேர், தீக்குளிச்சு செத்தவங்க, விஷம் குடிச்சு செத்தவங்க எத்தனை பேர். அப்போ மதிமுக துவங்கும் போது அல்லது திமுகவில் இருக்கும்போது வைகோ வந்து அவருடைய தொண்டர்களை, அவருடைய ரசிகர்களை அறிவுப்படுத்தலையான்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான்னா அவனுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். யாரோ ஒரு தலைவனுக்கு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான்னா அவனுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்கள் மேடையில் பேசின பேச்செல்லாம் என்னவா மாறிச்சு? அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுல்ல. அப்போ அவனை தற்கொலைங்களா நீங்கள்? அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஒரு மிதமிஞ்சி அன்பு, நீ உயிரை கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன்னு போய் நிற்கிறான், அவனை தற்கொலைங்கிறது பத்தியா எனக்கு எது அறிவு இருக்குது, அங்கே போய் நிற்கிறான் பாரு அப்படிங்கிறது. எம்ஜிஆர் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் ஆண்டிப்பட்டில் எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் ஜெயிச்சா என் கையை வெட்டி உண்டியலில் போட்டுக்கிறேன்னு வேண்டிட்டான் ஒருத்தன். எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார், நேராக கோயிலுக்கு போய் அருவல் எடுத்து வெட்டி கையை உண்டியலில் போட்டு வந்துட்டான். அப்படி ஒரு வெறி பிடித்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்த்த மண்ணு தான் இது. இன்னைக்கு ஓரளவுக்கு இவங்க பரவாயில்ல, இந்த லெவலோட நிற்கிறாங்க. இதை தாண்டி போயிடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். ஸோ இப்போ இந்த அன்பையும் பாசத்தையும் கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதை முதல்ல இவங்க வந்து வாபஸ் வாங்கணும், ரொம்ப உள்நோக்கத்தோட சொல்றாங்க. சார், விஜய்க்கு தற்போது அனுப்பப்பட்ட சம்மன்ல வந்து அவர் விட்னஸ் அப்படின்ற ரீதியில் தான் இப்போ அவருக்கான விசாரணை நடக்குது. அது வந்து சஸ்பெக்ட் அந்த மாதிரியான அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? தெரியல. இப்போ அவங்க வந்து இப்போ இந்த விசாரணைங்கிறது வந்து எல்லா மட்டத்திலையும் நடக்கும். இப்போ விஜய் தரப்புல கார் டிரைவரில் ஆரம்பித்து விஜய் வரைக்கும் முடிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் வந்து காவல்துறை அதிகாரிகள் ஏற்கனவே அவங்க எல்லாம் போயிருக்காங்க, அது ஒரு பக்கம் நடக்கும். அதற்கப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவங்கள்ட்ட வந்து விசாரிச்சுட்டாங்க. கரூருக்கே வந்து அந்த அதிகாரிகள் அவங்களெல்லாம் சந்தித்து விசாரித்து முடிச்சுட்டாங்க. இதற்கப்புறம் இதில் வந்து விஜய் ஒரு கருத்து சொல்லியிருப்பார்ல, சார் எனக்கு இவங்க மேலெல்லாம் சந்தேகம் இருக்குது, இதை வந்து நான் விபத்தாக பார்க்கல, ஒரு திட்டமிட்ட சதியாக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க. அப்போ அந்த கோணத்துலேயும் அது நடக்கும். அப்போ இவர் என்ன சொன்னாருங்கிறத பொறுத்து தான் இதற்கப்புறம் எப்படி விசாரணைகள் நடக்குதுங்கிறத நம்ம தெரியும். திமுக தொடர்பான நபர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளரோ இல்லை வந்து எம்எல்ஏவோ அவங்கள யாருக்காவது சம்மன் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுதான் இப்போ நான் சொன்னேனே, அவர் சொன்ன பதிலின் அடிப்படையில் தான் இப்போ அவங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்லை சார், இதுக்கு முன்னாடி திரு புஷி ஆனந்தா இருக்கட்டும், மாதவ அவங்களாம் வந்து விசாரணைக்கு ஆஜராகி அவங்க வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் கேட்குறேன், இதுக்கு வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி சம்மன் போனதா நமக்கு தெரியல, அதனால இந்த ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இல்லைங்க, அதற்கு என்ன சாட்சியங்கள் இருக்கு, இவங்க திரட்டின ஆதாரங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ அங்கே ஸ்பாட்டில் போய் ஏற்கனவே காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட் அவங்கள்ட்ட இருக்கும், அது இல்லாமல் இவங்க போய் விசாரிச்சது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இவங்க தரப்பு சொல்றது, விஜய் சொல்றது எல்லாத்தையும் வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். அது திமுகவை நோக்கு நகருமான்னு நமக்கு தெரியல. நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். நம்ம சோஷியல் மீடியாவில் காலையில ஒரு விஷயம் போட்டாங்க சார், விஜய் சார் எப்போ போனாலும் ஒயிட் ஷர்ட்ல தான் இப்போ போவார், இன்னைக்கு மட்டும் பிளாக் ஷர்ட்ல போயிருக்காரு. இன்னொரு பக்கம் பாருங்க, தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து மோடியை சந்திக்க போனார்னா ஒயிட் ஷர்ட்ல போறாரு. எங்கால் பாருங்க தைரியமா வந்து தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்னியா போட்டுருந்தாங்க. அந்த அதுக்கு மேலே ஏதாவது அரசியல் இருக்கா சார்? இல்லை, கட்டாயமா ஒரு குறியீடு இருக்கு. அவரும் வந்து கருப்பு சட்டையில போறாரு, ஆதவர்ஜுனாவும் கருப்பு சட்டையில போறாரு. அப்போ நாங்கள் இந்த விசாரணை முறையை நாங்கள் எதிர்க்கிறோம், அல்லது வந்து எங்களை கூப்பிட்டதே தவறுங்கிறத அவங்க வந்து ஒரு குறியீட்டின் மூலமா நிரூபிக்க நினைக்கிறாங்க. ஸோ அதுதான், இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. நான் ஜெட்டல கேட்ட உண்மையிலே அதுக்கு முன்னாடி காரணம் உள்ளபடியே இருக்கு. ஓகே சார். அதே இன்னொன்று வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணியான விஷயங்கள்லாம் நாங்கள் உங்களை மாதிரிலாம் வந்து பயந்துலாம் இது பண்ண முடியும், டைரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணுறோம், எங்களுக்கு பயம் இல்லை,
அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சார். அரசியலை தாண்டி அவரோட மாஸ் அப்படின்றது வந்து இதுலயும் எதிரொலிக்குதா சார்? இல்லைங்க, நம்ம சிபிஐ விசாரணை எப்படி நடக்கும், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னே தெரியும். உள்ள தெரியாது சார். அவர் வர நீங்க எதுவா இருக்கட்டும், 12ஆம் தேதி வாங்கன்னா 12ஆம் தேதி போறதுதான் சரி. நீங்க அதை தட்டி கழிப்பதற்கோ அல்லது வந்து உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துக்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்க விசாரிக்க தான் போறாங்க. செந்தில் பாலாஜி நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துட்டாரு, விசாரிக்காம விட்டாங்களா என்ன? அந்த மாதிரி டிராமாஸ்லாம் பண்ணாம நீங்க என்ன டிராமா பண்ணாலும் ஃபைனலா என்ன, அப்போ அது தேவையில்லைன்னா அவர் நினைக்கிறாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி இன்று இரவு அல்லது நாளை வந்து பாஜக தலைவர்களை விஜய் அவர்கள் மறைமுகமா சந்திக்க போறதால ஒரு தகவல் இருக்கு சார். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? இல்லைங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அது கூட்டணி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்காக டெல்லி போனவர் இவரை சந்திக்கிறாரு, அவர் சந்திக்கிறாரு, மறைமுகமாக சந்திக்கிறாரு, ரகசியமாக சந்திக்கிறாருன்னா தெரியாமல் போயிருமா என்ன வெளியில்? அப்போ வெளியில் தெரிஞ்சால் அது அசிங்கம் தானே. அதை வந்து அவர் செய்யவே மாட்டார். எனக்கு தெரிந்து இன்னைக்கு ஈவினிங் விசாரணை முடிஞ்சு அவரை போக சொன்னால் உடனடியாக சென்னைக்கு வந்துடுவார். அவர் நாளைக்கும் விசாரணை தொடரும் அப்படின்னு அது தெரியாது. இல்லை, அவங்க ஒரு நாள் போதும்னு நினைச்சாங்கன்னா போண்ட போகிறாங்க. இல்லை இன்னொரு நாள் வேணும்னா நீங்கள் இருங்க போகிறாங்க. அங்கே ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலில் அவர் தங்க போகிறாரு, அவ்வளோதான். அவங்கள சந்திக்கணும் அப்படின்னா ஒரு டெல்லியில் தான் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. திடீர்னு ஒரு துபாய் போகலாம், அங்கேருந்து ஒருத்தர் துபாய்க்கு வரலாம், அங்கே சந்திக்கலாம், அல்லது வேறு நாடுகளை அவங்க முடிவு பண்ணலாம். பல கூட்டணிகள் அப்படி தான் அமையுது. பல ரகசிய சந்திப்புகள்லாம் வெளிநாடுகளில் தான் நடக்குது. இவங்கள சொல்லலை, பல அரசியல் சந்திப்புகளை சொல்கிறேன். ஸோ அதனால் டெல்லி எதுக்கு அவங்களுக்கு சந்திக்கணும்னு நினச்சா? இல்லை, அவர் அங்கே போயிருக்காரு, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டாரு, போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ற ரீதியில் கூட இப்போ பாஜக இல்லைன்னா கூட காங்கிரஸ் தலைவர் வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிந்த இது அரசியல் பயணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. விசாரணைக்காக போகிறாரு, அவங்களுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வேலையை அவர் செய்ய மாட்டார். அவர் போய் ராகுல் காந்தியை சந்திச்சாருன்னா என்ன ஆகும்? நாளைக்கே வழக்கு விசாரணை வேற ஒரு திசையை நோக்கி போகும். அதனால அது அந்த தவிர அவர் செய்ய மாட்டார். அப்போ விஜய் கார்னர் பண்ணப்பட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு பக்கம் ஜனநாயகன், ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு. நீ கூட்டணிக்கு வந்தா இதெல்லாம் கிளியர் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து வேற மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ண அப்படி ஒரு டைரக்டான மிரட்டல் நம்ம எடுத்துக்கலாமா சார்? இருக்கேங்க, இப்போ எவ்வளவோ அடக்குமுறைகளுக்கு பிறகுதான் ஒவ்வொரு முறையும் கூட்டணி அமையுது. இப்போ பாருங்க, யூபிஎஸ் என்ன சொன்னார்? பிஜேபியோடு கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் தோத்தோம்னு சொன்னார். அவர் வாயால் சொன்னாரா? பொதுக்குழுல தீர்மானம் போட்டாங்களா? பழைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சொன்னாங்களா பிஜேபி தான் எங்கள் வெற்றி வாய்ப்பை கெடுத்துருச்சுன்னு சொன்னாங்களா? இன்றைக்கி மறுபடியும் எப்படி கூட்டணி போனாங்க? அப்போ அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குல்ல. அன்னைக்கு பேசின வாய் இன்னைக்கு வாய் மூடிட்டு இருக்கு. அப்போ இந்த நெருக்கடி அவங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. அவங்க காரியம் நிறைவேறுற வரைக்கும் இந்த நெருக்கடி தொடரும். அதுக்கு விஜய் உடன்படுறாரா இல்லையாங்கிறது தான் இப்போதைய கேள்வியாக இருக்குது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் உன்னோட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்கிறாருன்னு வைங்க, இவ்வளோ விஷயங்களே அவர் தாங்கி தான் ஆகும். நிறைய பேர் சொல்றது வந்து விஜய்க்கு வந்து அங்கதான்ப்பா பொங்கல், டெல்லியில தான்ப்பா ஒரு பொங்கல் கொண்டாடப்போ, ஏன்னா சமத்துவ பொங்கல் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம். ஆனா அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை சார். பொங்கலும் வந்து இன்னொரு 2 நாள்ல வரப்போகுது. ஸோ வாய்ப்பு இருக்கா சார் கட்சி சார்பாக ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு? நடத்துவார், கட்டாயமாக நடத்துவார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் விசாரணைங்கிறது நான் நினைக்கிறது என்னன்னா ஒரு நாள் நீளப்போகுது அல்லது நீளாமலும் இருக்க போகுது. அவர் சென்னைக்கு வந்துட்டாருன்னா கட்டாயமாக அந்த பொங்கலை கொண்டாடி தான் ஆகணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திரட்டுங்கன்னா திரட்ட போகிறாங்க. அடுத்து 1 ஹவரில் கொண்டாந்து வச்சு ஒரு பொங்கலை கிண்டிட வேண்டியது. திமுக சாப்பிட்றது எப்படி சார் பார்ப்பாங்க? ஒரு பக்கம் வந்து பிஜேபி, இன்னொரு பக்கம் வந்து விஜய், அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு மும்முனை போட்டியா இருக்குல்ல சார்? பிஜேபி, விஜய் அண்டு திமுக. இது திமுக தரப்புல இருந்து எப்படி சார் பார்ப்பாங்க? நல்லவேளை நம்மளை அடிக்கிறத நிறுத்திட்டாரு, அங்க ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. இப்போ எப்படியும் அடுத்த பொது மீட்டிங்கில் கட்டாயமாக அவர் திமுக விமர்சனம் பண்ணத்தான் போகிறார். ஏன்னா தேர்தல் வரைக்கும் அவருடைய ஒரே இலக்கு வந்து திமுக தான். ஸோ அப்போ இங்கே அரசியல் பண்ணணும்னா அவர் திமுக தான் பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்கார். அதனால் நம்மளை விட்டுட்டாரு, அந்த பக்கம் திரும்பிட்டார் அப்படிலாம் அதெல்லாம் அரசியலில் கிடையாது. இன்றைக்கி நடக்கிற சம்பவம் இது. நாளைக்கே அவர் பொதுக்கூட்டத்தில் மயக்க பிடிச்சாருன்னா கட்டாயமாக திமுக தானே விமர்சிக்க போகிறேன். இல்லை, கொஞ்ச நாளாக அந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு. ஈரோடுக்கு பிறகு அவர் வந்து பெருசாக திமுக பற்றி எதுவுமே பேசலை, எந்த மாதிரியான விஷயங்களும் வரல. அதுக்காக இந்த ஒரு கேள்வி. விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாருன்னா அவர் அடுத்த மீட்டிங் வர்ற வரைக்கும் அந்த கண்டென்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா தளங்கள்லையும் அதுதான் பேசு பொருளாக மாறுது. அப்போ அந்த ஈரோட்டில் பேசுனது அடுத்து 1 மாதத்துக்கு தாங்குங்கிற அளவுக்கு பேசிட்டு வந்துட்டார். திரும்ப இப்போ சேலத்தில் பேச போகிறாரு. அது வந்து அடுத்த மீட்டிங் வரைக்கும் தாங்கும். ஸோ அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சிபிஐ வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? எனக்கு தெரிந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அது அந்த தேவையை பொறுத்து இருக்குது. இப்போ விஜயை ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா
இதை அப்படியே ஃபைலை க்ளோஸ் பண்ணி தூக்கி மேலே போட்டுருவாங்க. அப்புறம் தேவைப்படும் போது தூசு தட்டிப்பாங்க. அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ உடனடியாக ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா உடனடியாக கொடுப்பாங்க. எல்லாமே அவங்க கையில் தானங்க இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ பார்த்துருக்கோம், 1-2 பார்த்துருக்கோம். தினகரன் பாருங்கள், பையில் துணியெல்லாம் அள்ளி வச்சுட்டு திகார் ஜெயிலுக்கு போனதை பார்த்தோம்ல. சசிகலா அம்மா போனாங்க, பார்த்தோம். ஸோ அது மாதிரி பிஜேபி ஒரு அஜெண்டா முடிவு பண்ணிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அதை பண்ணும். கைது வரையில் இந்த ஒரு நடவடிக்கை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? யார் கைதுன்னு இருக்குல்ல, விஜய் தான் சொல்கிறேன். இல்லை இதில் ஏதோ ஒரு கைது நடக்க போகுது. ஓகே, அது விஜய் தானா, விஜயாவா இருக்கணும். இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ ஒன்று இல்லைங்க, தாமதமாக போகிறது தான் இப்போ சிக்கல்னு. தாமதமாக ஏன் போனீங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக கூட இருக்கட்டும். அதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாருன்னா அந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் போகுது. அது அவங்களுக்கு சரின்னு படணும் இல்லை சார், அவங்களுக்கு ஏற்ற பதில் விஜய் அவர்கள் சொல்லணும் இல்லை சார். அரசியல் சார்ந்து சொல்ல ஏற்ற பதிலுங்கிறதெல்லாம் தாண்டி சரியான பதிலாக இருக்காங்கிறது தான். இப்போ இவர் ஏன் லேட்டாக கிளம்புனாரு? ஒருவேளை இப்போ நம்ம பார்க்குறோம், தனி விமானத்தில் கிளம்பி போகிறாரு. ஒருவேளை அங்கே வந்து சிக்னல் பிரச்சனை இருந்ததுங்க, நான் இங்கேருந்து கிளம்பும்போது என்னை வந்து அவங்க நிறுத்திட்டாங்க, அல்லது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தாமதமாக கிளம்புங்கன்னு விமான நிலையத்திலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுங்க. ஏற்கக்கூடிய காரணம் தானே. அதை வந்து வேற என்ன பண்ண முடியும்? அப்போ அதை அவங்க கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஆமாயா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வழக்கு ஆரம்பத்திலே நிறுத்து போயிடும் இல்லையா? இதற்கப்புறம் அங்கே என்ன நடந்தது, அது யாரால் நடந்ததுங்கிறது தான் அவங்க அதை வந்து நகர்த்திட்டு கொண்டு வராங்க. அது யாரால் நடந்ததுங்கிறத அவங்க ஒரு முடிவுக்கு வரும்போது தான் யார் கைதாவார்கள்ங்கிறதே தெரியும். சார், இறுதியாக ஜனநாயகன் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி மொத்தமாக முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஓடிடி ஆல்ரெடி ஒரு நேர்காணல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஓடிடி தளங்களுக்கு அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது. அந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போகுமா சார்? ஒருவேளை எந்த ஆப்ஷனுமே இல்லை, எல்லா டோர்ஸுமே க்ளோஸ்டு அப்படின்னா கடைசி வேறு வழியே இல்லையா? அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் இவ்வளோ தொகையை அது உள்ள ஒரு தயாரிப்பாளர் போட்டிருக்காரு, அவர் தெருவுக்கு வர முடியாது. இல்லை 500 கோடிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இல்லை, விஜய்க்கே 75 கோடி சம்பளம் பாக்கின்றாங்க. அவர் வேணான்ட்டார். அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, ஏன்னா இவ்வளோ நெருக்கடியில் இருக்கீங்க, நான் போய் என் சம்பளத்தை எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக விட்டார். அவர் ஏற்கனவே மலேசியாவில் நடந்த அந்த நிகழ்வில் அவருக்கு ஒரு பெரும் தொகை வந்திருக்கு தயாரிப்பாளர். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 100 கோடி ரூபா சேவ் பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன். பாக்கி வேறு எங்கே போக முடியும்? அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு போய் தான் அதை அவங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு நெருக்கடி வந்ததுன்னா கடைசி வழி அதுதான். ரொம்ப நன்றி. நன்றி.